வணக்கம் சார். வணக்கம் சைமன். சார், மும்மொழி கொள்கைக்கு வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்து நிறைய அறிக்கை கொடுத்துருந்தாங்க, நிறைய கட்சிகள் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து போராட்டம் கூட நடத்துகிறாங்க, திமுக சார்பில் வந்து போராட்டம் கூட நடத்துகிறாங்க. எதிர்ப்பு குரலாக ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க சார். அதை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இது வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. பிஜேபி சார்ந்த தமிழக பிஜேபியை சார்ந்தவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. வந்து நீங்கள் சொன்ன மாதிரி திமுக, அதிமுக, அப்புறம் வந்து பாமக, நாத்தாக்கா, என்னென்னக்கா இருக்குது, தேமுதிக, தாவேக்கா, இத்தனை காவு கொடுத்தோம். தாவேக்காவுக்கு மட்டும் இவர் கொடுத்துட்டாருன்னா இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தம்பி விஜய், உங்கள் படம் நீங்கள் தமிழ் தான் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து நாங்கள் இந்தியை திணிக்கலை, இந்தியை திணிக்கிறோன்றீங்க, மும்மொழி கொள்கை வேணான்றீங்க. உங்கள் படத்தை ஏன் அப்போ வந்து தெலுங்குலேயும் கன்னடத்துலேயும் ஹிந்திலையும் ஏன் டப் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி. இது என்ன சார், சம்மந்தமே இல்லாமல் இருக்கே சார் கேட்குறாங்க. வந்து நான் கேட்டதை தான் சொல்கிறேன். நான் வந்து ஹெச் ராஜா என்ன சொல்கிறாரு, ஆலமரத்து பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்ட் ஆக போகும் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் இல்லைங்களா? ஆமாம் சார். அப்போ நீங்கள் சொன்னவர் நீங்கள் தானே, அப்போ ஏன் வந்து மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறீங்கன்றார். அது ஒருபடி அதிகமாக போயில. சரி, அண்ணாமலை அவர்கள் பாஜக தமிழக தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு, விஜயே வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு, சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாரு, படூரில் நடத்துகிறாரு, எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. அப்போ வந்து அரசு பள்ளி மாணவர்கள்லாம் படிக்கக்கூடாது, உங்கள் பசங்கள்லாம் படிக்கணுமா, 3 மொழி கற்றுக்கணுமான்னு அப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை கட்சிகள் கேட்டும் தாவேக்கா கேட்டதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, அப்போ தாவேக்கா கேட்டதில், விஜய் கேட்டதில் விஜயுடைய அறிக்கை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக போய் வேலை செய்யுதுன்னு தான் அர்த்தம். இதற்கு அவசியம் விஜய் இல்லைன்னா தாவேக்கா தரப்புலேருந்து ஒரு பதில் கொடுத்தாக வேண்டும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தாவேக்கா ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது சார். 1 வருஷத்துலேயே ஒரு கட்சிக்கு நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாருமே வந்த மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து விஜய் சாருக்கான அந்த மாஸுக்காக இந்த கூட்டணி நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே ஒரு மாஸ் தான். வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி எண்ணற்ற கட்சிகள் இருக்குது, லெட்டர்பேட் கட்சியை தாண்டி எத்தனையோ கட்சிகள் இருக்குது. அப்புறமா வந்து பெரும் கட்சிகள் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய 4-5 கட்சிலாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆகுது. 1 வருஷத்தில் வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள், கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே வந்து கடுமையான விமர்சனம், அதெல்லாம் பார்த்தாச்சு. பார்த்தின பிறகு அப்புறமா வந்து தொடர்ச்சியாக கூட்டணி யாருன்ற ஒரு விஷயம், தாவேக்காவுடைய கூட்டணி அதிமுக கூட இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் கிடையாதுங்கன்னு தாவேக்காலேருந்தே ஒரு பதிலாம் வந்தது. ரைட்டு, கூட்டணி இல்லாமல் இந்த தேர்தலை அவங்க சந்திக்க போகிறதில்லன்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குது. அதை தான் வந்து பிரசாந்த் கிஷோரும் ஒரு ஐடியாவாக அவர் கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இன்றைக்கு திடுதுப்புன்னு ஒரு பரபரப்பான பிரேக்கிங் நியூஸாக வந்து தமிழக முஸ்லீம் லீக் கட்சி வந்து போய் கூட்டணி சம்மந்தமாக பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தமிழக அரசியலை தாண்டி இந்திய அரசியல் உண்மையிலேயே பரபரப்பான ஒரு செய்தி தான். நீங்கள் சொன்னது தான், ஒரு வருடமான ஒரு கட்சி ஆரம்பித்து, ஒரு நடிகர் ஆரம்பித்த கட்சி, அந்த கட்சியுடன் முதல் கூட்டணியாக தேர்தலுக்கு இன்னும் 1.25 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த நடிகரை வைத்து தான், நடிகரை தாண்டி தாவேக்கா தலைவர் அப்படின்னு. அது காரணம் என்னென்னா, நான் திரும்ப சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் இதுக்கு முன்னாடி திரைத்துறையை சார்ந்தவர்கள் கட்சி ஆரம்பித்த போது அவங்களுடைய மார்க்கெட் போன பிறகு, அவங்க வேல்யூ போன பிறகு, அவங்க சம்பளம் குறைந்த போது தான் அரசியலுக்குள்ளே வந்தவங்க. ஒரு உச்சத்தில் ஒரு 250 கோடி ரூபாய் சம்பளம், ஃபஸ்ட் ஷோவுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஓப்பனிங், ஒரு பிஸ்னஸ் உள்ள ஒரு நடிகர், எனக்கு திரைப்படம் வேண்டாம், நான் படத்தில் நடிக்க போகிறதில்ல, நான் கட்சியில் நான் அரசியல் தலைவராக மாறுறேன், நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வந்து ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து வந்தாச்சு. விமர்சனமாக இருந்தது, பனையூர் பண்ணையார், இவர் வெளியே வரமாட்டார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒய் பிரிவு கொடுத்தது, பனையூருக்குள்ளே இருக்கிறது எதுக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்தது. என்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், நாங்கள் எவ்வளோ பெரிய கட்சியாக வளர்ந்துருக்குறோம் அப்படின்றதுக்கான ஒரு அச்சாரமாக இன்று அந்த சந்திப்பு, அந்த கூட்டணி சம்பந்தமான ஒரு விஷயம் பேசப்பட்டதாக ஒரு தகவல் வந்து. இன்னொரு கட்சி வந்து கூட்டணி பேசுறதுக்கும் பொதுச் செயலாளர்கள்கிட்ட தான் பேச வேண்டியதாக ஒரு நிலைமை இருக்கா? ஏன்னா தலைவரை நம்மளால் போய் பார்க்க முடியாது அப்படின்றதால இவங்க வந்து பொதுச் செயலாளர் இந்த இதிலே பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை சைமன், என்னென்னா கூட்டணி பேசப்பட்டதாக இப்போ நமக்கு வந்து உறுதியான தகவல் இல்லை. வந்து 2 தரப்புலையும், நீங்கள் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியில் இருந்தோம், தாவேக்காவிலிருந்து ஒன்று அதிகாரப்பூர்வமான தகவல் கொடுக்கல. ஆனால் கூட்டணி பேசியிருப்பார்கள் அப்படின்ற ஒரு வியூகம் போய்கிட்டு இருக்கு. வந்து கூட்டணி பேசியிருப்பார்கள்ன்ற ஒரு வியூகம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த முஸ்லீம் லீக்கோடைய கட்சியினுடைய தலைவர் முஸ்தபா என்ன சொல்கிறாருன்னா, ரமலான் நோன்பு ஆரம்பிக்க போது, ரமலான் நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு அரசியல் தலைவரை இன்வைட் பண்ணுவாங்க, அவங்க வந்து திறப்பாங்க. அது உள்ள ஒரு விஷயம் வந்து அதற்காக முன்கூட்டியே நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன்னு அவர் சொல்லியிருந்தார். அதெல்லாம் தாண்டி நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, கூட்டணி விஷயமாகவும் பேசப்பட்டது அப்படின்னு முதல் ஒரு முன்னோட்டமாக ஒரு வேலை பாசம். நீங்கள் சொன்ன மாதிரி
பேசப்பட்டது அப்படின்னா பொதுச் செயலாளர் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணிவிட்டு அவங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேணா இவங்க தாவேக்கா சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, முதல்வர் வேட்பாளராக எங்களுடைய தலைவர் விஜயை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் தான் நீங்கள் வாங்க கூட்டணிக்கு நாங்கள் ரெடி அப்படின்றாங்க. ஒருவேளை அது சம்மந்தமாக பேசுனாங்களா, இல்லை ரமணான் நோன்புக்கு வந்து அழைப்புக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாரா அப்படின்னு முழுமையாக தெரியல வந்து. ஆனால் காலையிலேருந்து பரபரப்பு காரணம் வந்து இதுதான் சார். இப்போ முஸ்லீம் லீக் வந்து திடீர்னு வந்து டிவிகே கூட இணையறதுக்கான காரணங்கள் அவரே சொல்லியிருந்தாரு. அந்த காரணங்கள் எல்லாமே ஏற்கத்தக்கதாக இருக்கா? இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து பொதுவாக வந்து தொடர்ச்சியாக இன்றைய ஆளும் கட்சியை வந்து விமர்சனம் பண்ணுறாரு வந்து. ஏன்னா திமுக அரசு எப்போவுமே சிறுபான்மையினருக்கான ஒரு நட்பான ஒரு கட்சி, சிறுபான்மையினர்களுக்கு நாங்கள் எப்போவுமே சலுகைகள் கொடுப்போம் அப்படின்னு தான் தொடர்ச்சியாக அவர் கலைஞர் காலத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்கிறாரு, அந்த சலுகைகள் அந்த இதுவெல்லாம் வந்து கடந்த இதுவில் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டோம், அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி தொடர்ந்து அதுக்குள்ளே இருக்க முடியும், அந்த மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் தான் ஆகுது. ஒரு வருஷம் ஆகும் பொழுது ஒரு மாநாடு, விக்கிரவாண்டி மாநாட்டில், அந்த மாநாட்டுடைய மேடையில் சாய்ரா பானு அப்படின்னு ஒரு இஸ்லாமிய பெண்ணிற்கு அந்த ஹீஜாப் அவட வந்து உட்கார வைக்கிறாரு. அதை தாண்டி துணைத் தலைவர்ன்ற ஒரு போஸ்டிங் ஒன்று கொடுக்குறாரு. இதெல்லாம் மீறி ஒவ்வொரு மாவட்டம் ரீதியாக முக்கிய பொறுப்புகளில் இஸ்லாமியர்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வந்து விஜய் சரியாக கடைபிடிக்கிறார். அதனால் நான் வந்து இந்த இதில் வந்து நான் பேசினேன், அவங்க வந்து நான் இன்வைட் பண்ணேன் அப்படின்றாரு. வரவேற்கக்கூடிய கரெக்ட் தான் வந்து அவங்க சொல்கிற காரணம் ரைட்டு தான். இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து அன்னைக்கு போஸ்டிங் கொடுத்த அன்னைக்கே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு மாலையை போட்டுட்டு அப்புறம் பூவை கொட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சே சார். அதுக்கப்புறம் அவங்க இந்த ஏரியாவில் போய் வேலை செய்கிறாங்க, இங்கே போய் இதை பண்ணுறாங்க, இங்கே போய் அதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே வரலையே. இன்னும் பண்ணாதீங்க, ஆரம்பிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. இன்ஸ்ட்ரக்ஷனை தாண்டி முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் பதவி வாங்கி போய் அவங்க ஒரு குதூகலமாக கொண்டாடினாங்க. விஜயை கூட நேரில் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் பேசி அதை கண்டித்ததாகவும் அது கொஞ்சம் கவனம் இருக்குப்பா, அடக்கி வாசிங்க, இதுவாக இருக்குன்னா இப்போ 95 மாவட்ட செயலாளர்கள் போட்டாச்சு. இன்னும் 120 பேரில் மீதி இருக்கிறவங்கள வந்து அறிவிச்சிருவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 26ஆம் தேதி ஒரு பொதுக்குழுவும் செயற்குழுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி இந்த ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு நடந்த பிறகு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி நீங்கள் ஆக்டிவாக வேலை செய்யணும், எந்தெந்த பணியெல்லாம் உங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது, வருகிற 2026 நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும், இந்த கட்சி எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கணும். குறிப்பாக விஜயோடைய ஒரு நடைப்பயணம் அப்படின்ற ஒரு விஷயம் மார்ச் மிடில்லேருந்து பேசப்பட்டு வருகிறது. அதுக்கு நீங்கள் எப்படி உங்களுடைய பகுதியில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயம்தான் கண்டிப்பாக அந்த பொதுக்குழுவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதன் பிறகு அந்த பணிகள் பிரித்து கொடுக்குற ஒரு வேலை நடக்கணும். தாவேக்காலிருந்து நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் சொல்லுது, இது வரைக்கும் நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு. உங்களுக்கு தேர்தலில் தான் ஒரு 1.25 வருஷம் இருக்கும்போது இப்போவே இப்போ ஜனநாயகனுடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு மார்ச் மிடில்லேருந்து அவர் ஆரம்பித்து ஒரே ஃபுல்லாக போய்ட்டு இது கூட ஒரு இன்றைக்கி வந்து ஒரு தகவல் கூட இருந்தது. வந்து எந்த அளவுக்கு உண்மை தெரியல, லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி 2 மறுபடியும் எடுக்க போகிறதாகவும் அதுக்கு போய் ஒரு நாள் கால் ஷீட் கேட்டதாக கூட ஒரு தகவல் இருந்தது. வந்து நாம் விசாரித்த வகையில் பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா அரசியல் வந்தாச்சு, ஜனநாயகன் முடித்தாச்சு, அவ்வளோதான். ஏன்னா கைதி 2 பண்ணும்போது அதனுடைய எல்சியூவாக கொண்டு வரதுக்கு இல்லைன்னா வாய்ஸ் ஓவராவது கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். நிச்சயமாக அது மாதிரி பண்ண வேண்டாம். அப்படி பார்த்தா நீங்கள் வந்து அதுக்கு தளபதி 70 பண்ணிட்டு போயிடலாமே. ஆனால் முழு நேர அரசியல்வாதியாக ஒரு மார்ச் மிடில்லேருந்து விஜய் களம் இறங்க போகிறார். அந்த களம் இறங்கும் பொழுது நீங்கள் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும்ன்ற ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது இந்த பொதுக்குழுவில் பேசுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இல்லை, இவங்களோட முன்னேற்றம் வந்து ரொம்ப வேகமாக இருக்குது சார். அதுதான் பயமாகவும் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து 26 தான் நம்ம தான் அப்படின்ற இதில் இருக்காங்களா. சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா அது அப்படியே பிரிஞ்சிருமோ அப்படின்னு. நீங்கள் அப்படி வரீங்க வந்து சிஎம் ஆக முடியாது என்பது அவர்களுக்கே தெரியும். ஏன்னா இதான் முதல் எலெக்ஷன். கண்டிப்பாக வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் அது வந்து. அதை தாண்டி ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம், ஒரு பலமான கட்சியினுடன் கூட்டணி வைக்கிறாங்க. திரும்ப நம்ம சேனலில் பேசணும் தான் நான் சொல்கிறேன். வந்து ஒரு கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 50 இடம் கொடுக்குறாங்க, அதில் ஒரு 20 இடம் ஜெயிச்சு 20 எம்எல்ஏ வந்துட்டாங்கனாலே உங்களுக்கு பெரிய விஷயம். 2031 எலெக்ஷனை கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சந்திக்கலாம். வந்து அந்த சமயத்தில் விஜய் சிஎம் ஆவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஓட் பேங்க் நீங்கள் அமைக்கலாம். பிரசாந்த் கிஷோர் கூட சொன்னதாக ஒரு தகவல் என்னென்னா, நீங்கள் 20% ஓட்டு வாங்குவீங்க அப்படின்னு. அதுவே ஒரு பெரிய பலமாயிடுச்சு உங்களுக்கு 20. ஆனால் கண்டிப்பாக ஒரு கூட்டணி அப்படின்ட்டு அதுவும் முக்கிய கட்சியினுடன் ஒரு அதிமுக மாதிரியான கட்சியினுடன் கூட்டணி என்பது முக்கியமான ஒரு விஷயம். அதை இப்போ அவங்க ரிவீல் பண்ண மாட்டாங்க. வந்து அதுக்குள்ளே சொல்ல மாட்டாங்க. உட்கட்சி இது தகராறு ஏற்படுமோ, நமக்கு வந்து இப்போ எதுவும் கிடைக்கல, அது கிடைக்கல.
அவன் மேபி வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த பொதுக்குழுவில் கூட, ஏன்னா பொதுக்குழுவில் மீடியாவை கண்டிப்பாக எதுவும் அனுமதிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார்கள். நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை கூட அவங்க கிட்ட சொல்லலாம். நீங்கள் பயங்கரமாக ஓவர் கான்ஃபிடென்ட் வைக்காதீங்க, அப்படிலாம் இது பண்ணாதீங்க, நம்ம வருவோம், இல்லைன்னா நம்முடைய இலக்கு இதுதான், கண்டிப்பாக பேச வேண்டியது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது வந்து அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி இளைஞர்களுடைய வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு அதை தான் வந்து ஒரு டார்கெட்டாக அவங்க வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. ஏன்னா நீங்கள் 10th +2 மாணவ மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவில் அது விஜயை பார்த்த சந்தோஷத்தை சொல்லிட்டாங்கன்னா கூட பசங்களுடைய மனசு எப்படி தெரியுங்களா? முதல் வாக்காளர்கள் அப்படின்ற ஒரு விஷயம், முதல் ஓட்டு போடுறவங்க வந்து போட்டு நாங்கள் விஜய்க்கு தாங்க போடுவோம் அப்படின்ற ஒரு இது வந்துட்டாங்கன்னா அதை டார்கெட் பண்ணுங்க. அது செதறிடக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க விஜய் யார், ஒரு கிராமத்தில் போனால் விஜய் யாருப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா சினிமா பார்க்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கட்சியை கொண்டு போய் சேருங்க. அவர்களை விஜய் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது எம்ஜிஆருடைய பாலிசி தான். இது அப்பட்டமான எம்ஜிஆருடைய ஒரு அரசியல் பாலிசி தான். அதனால தான் நான் ஆணையிட்டால்ன்ற அந்த போஸ்டர் வெளியிட்டதே அதுதான் வந்து. நீங்கள் எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆருடைய அரசியலை ஒட்டி யாராலும் அரசியல் பண்ணவே முடியாது. அது பண்ணித்தான் ஆகணும். டிவிகே வந்து அசுர வளர்ச்சி அடையுது அப்படின்றதாலேயோ இல்லை எதர்ச்சியாக நடந்ததோ என்னவோ தெரியல, சுவாமிநாதன் அவரோட இன்டர்வியூ வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியாக மூவ் ஆகிட்டுருக்கு சார். இது வந்து ஐடி டீம்லேருந்து எல்லாம் ஃபயராக செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற கட்சிகள்லேருந்து எங்கே திருப்பினாலும் இந்த கிளிப்பிங் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ, இதை எடுத்து கட் பண்ணி இப்போதைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிஜமாவே அதில் என்ன சார் நடந்தது? இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா, கண்ணா இப்போ நீ பார்க்குறது வந்து ட்ரைலர் தான், ட்ரைலரோட டீசரு, அதுக்கப்புறம் ட்ரெய்லர்லாம் இருக்குது, மெயின் பிக்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அது பொதுவாகவே உண்டு. நீங்கள் சொன்னீங்களா ஒரு வருஷத்தில் அசுர வளர்ச்சின்னு. இந்த அசுர வளர்ச்சி தான் பல பேருக்கு வந்து காண்டாயிருக்குது. பலர் கண்டிப்பாக இருக்குது, இயல்பு தானே வந்து. ஏங்க காலகாலமாக இருக்கிறோம், நாங்கள் வந்து காலகாலமாக போஸ்டர் ஒட்டிகிட்டு இருக்கோம், மேடை பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஒரு படத்தில் நடிச்சுட்டு வந்தீங்க, இத்தனை படத்தில் நடிச்சுட்டு இப்படி நின்று போஸ்ட் கொடுக்கும்போது இப்படி ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வருது, உங்களுக்கு இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு கூடுது, இதுவாகுதுன்னா கண்டிப்பாக வரதான் செய்யும். நீங்கள் இது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஐடி விங்கோடைய வேலை இப்பொழுது தான் தொடங்க ஆரம்பிக்குது. அது யார் பண்ணுறாங்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து. இது எல்லாரும் இந்த கட்சி பண்ணுவாங்க, அந்த கட்சி பண்ணுவாங்க, நீங்கள் வருவாங்க, எல்லாம் நடக்கும். நான் கூட பார்த்தோன்னே அது வந்து நாங்கள் போக்கிரின்னு ஒரு படத்தை வந்து லொல்லு சபாவில் பேக்கரின்னு வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். ஒட்டுமொத்தமாக குழுவெலாம் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சார் விஜயோட அப்பான்னு போட்டு லொல்லு சபா சுவாமிநாதன் கொடுத்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ போட்டு அந்த கிளிப்பிங்ஸை போட்டு உள்ளே தெரிக்க விட்டுருக்காங்க வந்து. நடந்தது உண்மை. ஆனால் அந்த சமயங்களில் பல விஷயங்கள் விஜய் காதுக்கு போகாமலே இருந்திருக்குது. அது எஸ்எஸ்சி ரொம்ப இதுவாக பண்ணியிருக்காரு. அது இப்படி வந்து மாறுது பாருங்க. நீங்கள் முதல்வர் ஸ்டாலின் அன்றைக்கி ஒரு வீடியோவில் வந்து என்ன போகிற இடம்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லியிருந்தார். ஒரு காலகட்டத்தில் எஸ்ஏசியை விஜயோடைய ரசிகர்கள்லாம் வந்து என்னை இனிமேல் அப்பான்னு தான் கூப்பிடணும், போஸ்டர்லாம் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, நான் பார்த்துருக்கேன். நான் அப்பா அழைக்கிறார், அப்பா வேண்டுகோள், அப்பாவுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு. இது ஒரு கட்டத்தில் விஜயே எரிச்சல் ஆகிட்டா, என்னங்க இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து. இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா தெரியாமல் பார்த்தா ஒரு கட்டத்தில் வந்து ஓவர் ஆகிடுவது தான் அவர்களுக்குள்ள ஒரு பிரிவை ஏற்படுது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. புஷியானந்த் வந்து உட்கார்ந்த பிறகு தான் நீங்கள் சொன்னீங்களே இப்போ கொஞ்ச நேரம் கார் உட்கார வச்சு ஓட்டி மாறாரு, அந்த புரிதல் தான் நினைக்கிறேன். டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறேன், நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுங்க, நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன்ற ஒரு இடத்துல நம்பகத்தன்மையான ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டார். அவர் உட்கார்ந்த பிறகு இந்த ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுவது எப்படி அப்படின்ற ஒரு கரெக்டான ஒரு வியூவை கொண்டு வந்தவர். நீங்கள் அவர் மேலே 1000 விமர்சனம் வைக்கலாம், உண்மையிலே ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதர்னு சொன்னாங்க. நான் பேசுறது கூட கிடையாது. புஷியானந்த் வந்து ஒரு வெள்ளந்தியான மனிதர். அப்படி நம்ம ஊருங்களில் இருக்கிற மாதிரியே இருப்பார் பார்த்தீங்களா வந்து. அவர் பேசுறது, அதட்டுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அது வந்து விஜய்க்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு தான் இதுவாச்சு. இது எல்லாம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூலாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். அது இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும், கடுமையான விமர்சனங்கள் வரும். எலெக்ஷன் நெருங்க இன்னும் உக்ரமாலாம் இருக்கும். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தேடி கண்டுபிடிக்கல, என்னென்னவோ நடக்கும் வந்து. இதெல்லாம் மீட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு கட்சி சந்திக்க முடியும். அதுவும் தாவேக மாதிரியான கட்சி குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய செல்வாக்கை பிடித்திருக்கிறது, மீடியாவில் எவ்வளோ பெரிய விஷயமாக பேசப்படுகிறது. விஜய் என்ற மாஸ் ஹீரோ உள்ளே வந்த பிறகு அவர் ஆரம்பித்த கட்சி அப்படின்ற பொழுது இந்த அளவுக்கு அது வந்து தமிழ்நாட்டை தாண்டி பேசப்படுகிறது அப்படின் பொழுது இந்த விமர்சனங்கள் பல விஷயங்கள் தேர்தல் நெருங்க வந்துக்கிட்டு தான் இருக்கும். தொந்தரவே வரதான் செய்யும். அது ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதில் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கேஷுவலாக கார் ஓட்டிகிட்டு போகிறாரு,
கூட வந்து புஷி ஆனந்த் அவர்களும் உட்காந்துட்டு 2 பேரும் கண்ணாடி இறக்கி விட்டு நார்மலாக போய்கிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்க எல்லாருமே ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே கை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவரும் கையசிக்கிட்டே கார் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. அந்த அளவுக்கு கேஷுவலான ஒரு பாலிடிக்ஸ் தான் அவங்க கையில் எடுத்திருக்காங்களா? அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தானே வந்து, நல்ல ஒரு விஷயம் தான். நான் கூட அந்த காணொலியை பார்த்தேன் வந்து வந்து அந்த கார் கூட வெல்ஃபேர் அப்படின்னு ஒரு வெல்ஃபேரா ஆமாம், அது கூட நம்ம கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க வந்து 1,20,00,000 இன்னும் அந்த காரோட விலை அப்படின்னு. பொதுவாகவே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகராக இருந்தபோது கூட விஜய் அந்த பாகுபாடெலாம் பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது. இந்த ஏற்றத்தாழ்வு அது மாதிரியான விஷயங்கள் வந்து இவர் பெரியவர் அவர் பெரிய அந்த ஈகோ இல்லாத ஒரு நபர் வந்து ஒரு மாதிரி ஒரு மூடியாக இருப்பார் கண்டி அப்படியானப்பட்ட ஒரு கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த இது கூட அந்த வீடியோ கூட பெரிய வைரலானது பேசப்படக்கூடிய விஷயம்னா நல்ல விஷயந்தான் வந்து. ஏன்னா அவர் வந்து பொதுச் செயலாளர் மாதிரி அவர் நடந்துக்கல வந்து. அவர் பார்த்தீங்கன்னா விஜயோட மிகப்பெரிய ரசிகர் மாதிரி தான் வந்து ஃபேன் அப்படின்ற மாதிரி. ஆமாம், இப்போ என்ன ஃபேன் பாயின்றாங்க இல்லைங்களா, அது மாதிரி வந்து ஃபேன் பாய். அஜித்துக்கு எப்படி ஒரு ஆதிக் ரவிச்சந்திரன், அப்புறம் வந்து ரஜினிகாந்துக்கு எப்படி கார்த்திக் சுப்ராஜோ, அது மாதிரி விஜயோடைய ஒரு ஃபேன் பாயின்னு கூட சொல்லலாம் வந்து. அது காரணம் என்னன்னா அவர் மேல் கொண்ட ஒரு அன்பு, அந்த கட்சியின் மேல் கொண்ட ஈடுபாடு, இதுதான். இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு புரிதல், அந்த நட்பு, அதை தாண்டி வந்து அந்த ஈகோ, தலைவர் கார் ஓட்டி மாதிரி பொதுச்செயலாளர் உட்காந்து போகக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னா வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதை போய் விமர்சனமாக பண்ணுறது இதுவல்ல, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.